செட்டில் இருக்கும்போது இது மாதிரி ஏதாவது ஆட்டிடியூட் காட்டியிருந்தோம். அவர் அங்கே வந்த போதும் அப்படி தான் பண்ணி காமிச்சார். நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த போதுமே யோகி பாபு சார் பாருங்கள் சார் நான் இப்படி நடிக்கிறேன் சார் பாருங்கள் சார் நான் ஒரு அன்னியன் மாதிரி நடிக்கிறேன் சார் அது மாதிரி நடிக்கிறேன் சார் சொல்லிட்டு அவரும் பண்ணி காமிச்சுதான். அதை தான் சொல்கிறேனே. என்ன போய் என் மேலே ஹேட்டர்ஸ் இருப்பாங்கம்மா கண்டிப்பாக இருப்பாங்கம்மா, நான் வந்து அதெல்லாம் கவலைப்படலம்மா அப்படிமா சொல்லிட்டு ஏன்னா இந்த மூவிக்கு அப்புறம் தான் நிறைய சர்ச்சைகள் வந்து. ஆமாம், நாங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி இதுவுமே அந்த ஆள் பண்ணல. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் நடிக்க தெரியும், மற்றவங்களுக்கு நடிக்கவே வரல. ஏங்க அது நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க. அவருக்கு தான் நடிக்க தெரியும், மற்றது அவருக்கு அவ்வளோதான் அது தெரியுது போல. அவர் ஆள் மனசில் போய் சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் அடுத்த சிவாஜி அடுத்த கமல்னு சொல்லிட்டாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஆள் மனசில் இருக்கிற அந்த அம்பியோ எவனோ வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும் அவர் யார் என்னன்னு. ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுவார், அட்லியை பற்றி தப்பாக பேசுவார், சூர்யாவை பற்றி தப்பாக, அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. அந்த டைமில் அது மாதிரிலாம் தோணவும் இல்லை. இப்போ 4 பேர் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணோன்னு அது அவருக்கு தானாக வந்துச்சு போல இருக்குது. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா கொரியோகிராஃபர், டைரக்டர், இப்போ ரீசெண்டா ரன்னிங்ல போயிட்டு இருக்க அக்யூஸ்ட் மூவியோட டைரக்டர் திரு பிரபு ஸ்ரீனிவாஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. கொரியோகிராஃபரா இருந்து டைரக்டரான அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். இல்லை, நான் வந்து பேசிக்கலி கொரியோகிராஃபராக, அதாவது எல்லாமே எனக்கு தானாக அமைஞ்சது தான் நான் சொல்ல முடியும். நான் கொரியோகிராஃபர் ஆகணுன்றது என்னுடைய லட்சியம்லாம் கிடையவே கிடையாது. நான் முதல்ல வந்து நடிகன் ஆகணும் அப்படின்னு தான் உள்ளே வந்தேன். அதுக்கு வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா டான்ஸர் ஆனால் ஈஸியாக நல்லா நடிகர்களோட பழக்கம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே குரூப் டான்ஸராக என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ என் ஃப்ரெண்டு யாரோ அங்கே காலேஜ் படிக்கும்போது அந்த பசங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இது மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் டான்ஸராக நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்படி நுழையும் போது அடுத்த ஸ்டெப்பு இப்போது இங்கே உடனே நடிகனா உடனே எல்லா நடிகர்களும் கொஞ்சம் பழக்கமானாங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம அங்கே எந்துவாக இருப்போம். அப்படியே ஆடும்போது எல்லா நண்பர்களும் பழக்கமானாங்க. கொஞ்சம் நடிகர்கள்லாம் நல்லா பழக்கமானாங்க. பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பழக்கமாகும் போது அப்படி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டேன். அவங்கள்ட்ட என்ன நடிக்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நடித்தேன். அதுக்கப்புறமா விஜய் சாரோட துல்லாத மனமும் துள்ளும், நெஞ்சினிலே, என்றென்றும் காதல், இந்த படத்துலலாம் நடித்தேன். அப்புறம் சூர்யா கூட பெரிய அண்ணா, அஜித் கூட ஆனந்த பூங்காற்று, விக்ரம் கூட காதல் சடுகுடு, இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு, திடீர்னு எனக்கு அந்த 3 பேர் ஃப்ரெண்ட் ரோலே இருந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கு இருக்கிற நம்ம கெப்பாசிட்டிக்கு எதுக்கு இந்த ஃப்ரெண்ட் ரோலே பண்ணணும், அதே மாதிரி கஷ்டமாக இருக்கே, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டைரக்டர் வெங்கடேஷ் சார் வந்து ஒரு சாக்லேட் ஒரு படம் எடுத்தார் பிரசாந்த் சாரை வச்சு. அந்த படத்தில் வந்து நடிக்கிறது தான் சான்ஸ் கேட்டேன். அப்போது இல்லை, நீ ஏன் நல்லா டான்ஸராக இருக்கீங்க, நீங்கள் ஏன் மாஸ்டர் ஆகக்கூடாதுன்னு கேட்டாங்க. சரி, நான் எப்போவுமே என் லைஃப்பில் ஒன்று நினச்சிப்பேன், வாய்ப்புகளை எப்போவுமே நழுவ விடக்கூடாது. என்ன தேடி வருது ஒரு வாய்ப்பு வருதுன்னா அது எனக்கான விஷயமா இருக்கும்னு சொல்லி அன்றைக்கி அப்படியே கொரியோகிராஃபர் ஆனேன். மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸியானேன். நிறைய தனுஷ் சார் படம், சுந்தர் சி படம், வெற்றிமாறன் சார் படம், நிறைய படங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்தும் டைரக்ஷனும் அதே மாதிரி தான். கன்னடா இண்டஸ்ட்ரி பெங்களூர்லேருந்து ஒரு ப்ரொடியூசர் என்னை வந்து மாஸ்டராக கூப்பிடும்போது எனக்கு வந்து அவங்க நான் பண்ணுற ஒர்க்லாம் பார்த்துட்டு, நீங்கள் நல்லா டைரக்ஷன்லாம் பண்ணலாம், நல்லா பண்ணுறீங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி கதை தான் சொல்கிற மாதிரி ஒரு சாங் இருந்துச்சு. நான் சொன்னேன், நீங்களே சொல்லுங்கள், நான் பண்ணலாம், டைரக்ஷன் பண்ணணுன்னா. அவங்க என்ன நினச்சாங்களோ தெரில, உங்ககிட்ட தான் நல்ல கதை இருக்காங்கன்னு கேட்டாங்க. இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். கதை சொன்ன உடனே ஓகே, கதை ஓகே ஆகிடுச்சு இல்லை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டே கதை ஓகே ஆகிடுச்சு. அப்புறம் அதே ப்ரொடியூசர்கிட்டே நான் 5 படம் பண்ணேன். அதாவது என்னோடய இண்டஸ்ட்ரியிலே நான் தமிழ் சினிமாலேயே வந்து ஒரே ப்ரொடியூசர்கிட்ட ஒரு 5 படம் பண்ணது நான் தான். அதுக்கப்புறமா ஒரு 6ஆவதாக ஒரு படம் தனியாக வேறு ஒரு படம் என்னோடய ப்ரொடக்ஷனில் பண்ணோம். அதுக்கப்புறமா அந்த 7ஆவது தான் இந்த அக்யூஸ்ட். ஸோ இதுதான் என்னோடய டைரக்ஷனோட கதை. நான் வெளி ப்ரொடியூசர்கிட்ட யார்ட்டையுமே பண்ணல. நான் அது கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருந்தேன் அந்த ப்ரொடியூசர்கிட்ட. அதனால் அவங்க என்னை நம்பி 5 படமும் நல்ல படங்களாக எனக்கு கிடச்சிச்சு. எடுத்தோடனே டைரக்ஷன் கன்னடா சினிமா போயிட்டு அதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரி வரதுக்கான காரணமாக என்ன இருக்குது? அப்படியே பேக் டு பேக் ஒரு படம் முடிச்சுட்டு சரி சென்னைக்கு வரலான்னு நினச்சி சென்னைக்கு வந்தேன்னா உடனே ஃபோன் பண்ணி நீங்கள் அடுத்து நம்ம ஒரு ரீமேக் படம் பண்ணலாமான்னு கேட்டாங்க.
பண்ணலாம் சார். அப்போ பாஸ் என்ற பாஸ்கர் நீங்கள் நல்லா போயிட்டு இருந்துச்சு, அதை ரீமேக் வாங்கி பண்ணலாமா, அது நல்ல ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருக்கும்னாங்க. ஓகே வாங்கி பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கி உடனே ரீமேக் பண்ண ஆரம்பித்தோம். அதை ரீமேக் பண்ணி முடித்த உடனே அந்த ப்ரொடியூசருடைய பையனை வந்து ஹீரோவாக அறிமுகப்படுத்தணும், அது பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு கணப்பான ஒரு படம் பண்ணேன். அந்த படம் பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறமா அந்த ஹீரோ வச்சு மறுபடியும் அடுத்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கரியாட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் பண்ணேன், அதுவும் பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறமா வந்து டாலின்னு ஒரு படம் பண்ணேன், அது ஒரு கேங்ஸ்டர் படம், அது இன்னும் ரிலீஸ் ஆகலை, ஏன்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனையானதுனால. அதுக்கப்புறமா பாடி கார்டுன்னு ஒரு படம் பண்ணேன், அந்த படமும் நல்லா போச்சு. இது அமேசான் ப்ரைமில் கூட அந்த படம் இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் வந்து ஒரு இந்த படம் ஒரு டாலின்னு ஒரு படம் நின்று போச்சுல்ல, அந்த இதில் கொஞ்ச நாள் கொஞ்சம் இண்டஸ்ட்ரி வேணான்னு சொல்லிட்டு யூஎஸ் போய் ஒரு 6 மாதம் இருந்தேன். வாஸ் அந்த யூஎஸ் கலிஃபோர்னியாவில் ஒரு 6 months இருந்தபோது திரும்பி மறுபடியும் அங்கே எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு, நீங்கள் படம் பண்ணுறீங்களா தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும்போது எங்கே ஒரு அக்யூஸ்ட் படத்தோட ஆஃபர் வந்துச்சு எனக்கு. அப்படியே படம் முடிச்சு. கொரியோகிராஃபராகவும் இருந்துட்டீங்க, டேரக்டராகவும் இருந்துட்டீங்க, இப்போது அக்யூஸ்ட் மூவியில் ஃபுல்லாக ஆக்டும் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எந்த செக்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு? அது எப்படி சொல்கிறது, அதாவது இதுதான் பிடிச்சிருக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கிடையாது. டோட்டலாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கோம் நாங்கள். இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால இதில் எது வந்தாலும் எனக்கு ஓகே தான். நான் நடிப்பு வந்தாலும் நடிப்பு கண்டினியூ பண்ணுவேன், டைரக்ஷன்னாலும் டைரக்ஷன் கண்டினியூ பண்ணுவேன். இல்லை நான் வந்து கோரியோகிராஃபராக மறுபடியும் என்னை கூப்பிட்றாங்கன்னா கூட அதுவும் நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இதில் வந்து கிடையாது, இண்டஸ்ட்ரியில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கும், அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், அதுக்கு நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும். அதனால தான் எனக்கு இந்த மாதிரி அப்போ நீங்கள் இனிமேல் நடிக்க மாட்டிங்களா, இனிமேல் டைரக்ஷன் பண்ண மாட்டிங்களா, இனிமேல் மாஸ்டர் பண்ண மாட்டிங்களா அடுத்தது கேள்வி வரும். அதெல்லாம் கிடையாது. இப்போ கூட அடுத்து நீங்கள் வந்து எனக்கு நடிங்க சார் அப்படின்னாங்கன்னா ஓகே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணுறீங்களா சார், எதாவது பண்ணுறீங்களான்னா ஓகே. ஆப்வியஸ்லி இப்போ கூட நான் வந்து நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போது இந்த சத்யா மொபைல்ஸ் சத்யா விஷயம்லாம் நான் தான் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் ஆல்ரெடி, அவ்வளோதான். அது எதுவாக இருந்தாலும் சரி. அடுத்து நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் சார் ஐடியாவில் இருக்குது? ஆக்சுவலி வந்து இந்த படம் முடித்த உடனே வந்து நெக்ஸ்ட்டு அந்த சேம் அதே கம்பெனிலே ஒன்று மறுபடியும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் அதை பற்றி நான் இன்னும் யோசிக்கல. இந்த படம் முடிச்சுட்டு இந்த படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு, 2 வாரம் தானே ஆயிருக்கு, 2வது வாரம் ஓடிட்டுருக்கு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்தது யோசிப்போம் அப்படின்னு. நிறைய மல்டிபிள் ஸ்டோரி, ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டாகவே ஒரு 4-5 ஸ்கிரிப்டை வச்சுருக்கேன். ஒரு சூப்பர் ஹீரோ கதை, அப்புறம் ஒரு மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஸ்டோரி, அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் ஸ்டோரி, இப்படி எல்லாமே லைனாக வச்சுருக்கேன். எது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட், அவ்வளோதான். எது நல்லா வருதோ, எது நல்ல ஒரு டைப்போட வருதோ அதை அழகாக பண்ணிட்டு போயிடலாம் இருக்கேன். எதுவுமே எல்லாமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நெவர் மிஸ்ட். தமிழில் திருப்பி என்ட்ரி கொடுத்துருக்கீங்க, உதயா சாரை வச்சு படம் பண்ணணும்னு உங்களுக்கு எதுவும் இல்லை? அதான் சொல்கிறேன்னா, இது நான் உங்கள்கிட்ட பிகினிங்கில் சொன்ன மாதிரி தான். எதுவுமே இது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நடக்குது. நான் வந்து பெங்களூர் இண்டஸ்ட்ரியில் எப்படி போய் படம் பண்ணினோம் அதே மாதிரி தான் இந்த படமும் அப்படி தான். இந்த படம் லைன்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஒரு வாட்டி நிக்கில் முருகன் சாரை மீட் பண்ண போகும்போது அவர் சொன்னார், நீங்கள் தமிழ் ஏதாவது படம் பண்ணுறீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஒருத்தர் கேட்குறாரு, கதை கேட்குறாரு, இருந்தால் சொல்கிறீங்களான்னாரு. சொல்லுங்கள் சார்னா, இவர் தான் அந்த ஏஎல் விஜயோடைய பிரதர் உதயா தெரியுமாண்ணா? தெரியும் சார், பார்த்துருக்கேன், நான் படம்லாம் பெருசாக பார்த்தது கிடையாது, அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவருக்கு ஒரு கதை வேணுமா கேட்குறீங்களா கேட்பேன். சரி ஓகே போனேன், நேராக போய் மீட் பண்ணேன், ஃபோன் பண்ணி மீட் பண்ணோன்னே நான் ஆக்சுவலி வந்து என்னுடைய பாடி கார்டுன்னு ஒரு படம் பண்ணேன் கன்னடத்தில். அந்த படத்தை ரீமேக் பண்ணலாம், அது ரொம்ப நல்லா குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அது, அந்த படத்தை பண்ணலான்னு சொல்லி தான் கேட்டேன். ஆனால் அவர் என்ன சொன்னார், எனக்கு கொஞ்சம் ஹாரர் காமெடி இப்படிலாம் இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்டாக அது கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி சார், எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்கன்னு சொன்னேன். அப்படியே 1 வீக்கில் அந்த அக்யூஸ்ட் கதையை ரெடி பண்ணி சொன்னேன் அவங்ககிட்ட. நல்லா இருக்குது சார், இது பண்ணலாம் அப்படின்னாங்க. கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியாகும், பரவாயில்லையா அப்படின்னேன். இல்லை கதை நல்லா இருக்குல்ல, நாங்கள் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால நாங்கள் இதை பார்த்து பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை அப்படியே அக்யூஸ்ட் கதை உருவாயிடுச்சு. அவருக்கான கதை வந்து அவர் ப்ரொடியூசர்ன்றனால தான் ஓகே ஆச்சான்னு கேட்குறேன். ஆமாம், மேபி அதை வந்து அவர் ஒரு ஹீரோவாக அந்த இடத்துல ப்ரொடியூசராக இருக்கிறது, ஒரு ஹீரோவாக அந்த கேரக்டருக்கு தன்னை நினச்சி பார்த்துக்கிட்டார் அவர். இந்த ஹீரோ இந்த கேரக்டரில் நமக்கு பல பரிமாணங்களில் நம்மளால், ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரொமான்டிக் மூடில் இருக்கும், ஒரு ஆக்ஷன் மூடில் இருக்கும், ஒரு கேர்டேக்கராக ஒரு விஷயம் இருக்கும், எல்லாமே அதில் இருந்ததுனால, அப்புறம் ஆக்ஷன் ஓரியன்டாக நிறைய விஷயம் இருக்கும். அதனால் எல்லாமே இருந்ததுனால கரெக்டாக நமக்கு சரியாக அமையும்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் ப்ரொடியூசராகவும் யோசிச்சு நல்லா பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு, அப்புறம் ஒரு பன்னீர்செல்வம் சார், சேது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா அவங்க சேர்ந்து இந்த படத்தை பண்ணாங்க. இந்த படம் உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டதா? இல்லை,
இல்லை முழுக்க உங்களோட கற்பனை? உண்மை சம்பவத்தை தமிழ் தழுவிலாம் எடுக்கப்படலை. இது ஆக்சுவலி வந்து இது எப்படி இந்த மாதிரி கதை வந்துச்சுன்னா, அடிக்கடி பஸ்லலாம் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் எங்கள் வகை எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணும்போது சின்ன வயசில் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது ஏதாவது ஒரு கைதியை வந்து விலங்கு போட்டு பெரிய செயின் மாதிரி போட்டு ஒரு போலீஸார் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, சீரட் பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும், இவங்கெல்லாம் ஒரு கைதி பாருங்கள், இவ்வளோ பேருக்கு எதிர்க்க வந்து ஒருத்தன் கைதியை கூட்டு போகிறாங்க, எல்லாரும் அவனையே வேடிக்கை பார்க்குறாங்க, இவனோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அப்போ வந்து அவங்ககிட்ட கேட்கலாமா போயிட்டு, சார் எதுக்காக உங்களை கூட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்கலாமா அப்படின்னு படத்தை சீன் கூட வச்சுருப்பேன். ஒருத்தன் கேட்பான், என்ன சார் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கைதி இருந்தான்னா அவனுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படி யோசித்தேன். இப்படி ஒரு கைதி இவனை வந்து என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க, இவனுக்குள்ளே என்னென்ன கோயில், அது படத்திலே சொல்லுவார், சார் கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் போக வேணாம் சார், எல்லாம் உருன்னு பார்ப்பானுங்க, அப்படியே காண்டாகவும் சொல்லுவான் தெரியுமா. இதுதான் எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போது இது மாதிரி ஒருத்தனை இவனுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த கதை வந்துச்சு. உண்மை சம்பவம்லாம், அதாவது உண்மை சம்பவம்லாம் கிடையாது, ஒருவேளை இந்த மாதிரி சம்பவங்கள் எதாவது இருக்கான்னு எனக்கு தெரியாது. புழல் சிறையில் நீங்கள் வந்து எனக்கு எதுக்காக எடுத்தோன்னா, புழல் சிறை வந்து இப்போல்லாம் வந்து யாருக்கும் பெர்மிஷன், முன்னாடி பர்மிஷன் கொடுக்கறதில்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு தான் அந்த புழல் சிறையோட பர்மிஷன் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த ரஜினி படம் வேட்டையன் படம் வந்து ஒரு சீன் எடுத்திருந்தாங்க. நான் பார்க்கும்போது நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு இந்த புழல் சிறையிலேருந்து வர மாதிரி இருக்கணும், ஏன்னா சேலம்லேருந்து புழல்லேருந்து சேலம் போகிற வரைக்கும் ஒரு மேட்டர் இருக்குது, ஸோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும், அதனால் டைம் கேட்கலாம்னு சொல்லிவிட்டு. மற்ற எல்லாருக்குமே அவங்க வந்து வீக்கெண்டில் தான் டைம் கொடுப்பாங்க. வீக்கெண்டில் தான் வந்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அது மாதிரி டைமில் தான் ஷூட்டிங் பண்ண பர்மிஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து மனு போட்டு பார்க்கறதுக்குலாம் யாரும் வரமாட்டாங்க அங்கே. ஆனால் எங்களுக்கு என்ன, எங்கள் டைம் நல்ல டைமாக இருந்துச்சு, எங்களுக்கு வந்து வீக் டேஸ்லேயே கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும், 10 மணி 11 மணிக்குள்ளே முடிச்சிடணும், கைதிகள்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கு எஸ்கார்ட் வண்டி வரும் அப்படி கொடுத்தாங்க. அதனால் எங்களுக்கு வந்து அந்த ரியல் போலீஸ் க்ரௌடே அங்கே இருந்துச்சு, அங்கே நிறைய கைதிகளை கூப்பிட்டு போகிறது தான் விஷயம் இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலாக பர்மிஷன் கிடச்சிச்சு அந்த இடத்துல. அதுதான் அந்த புழலில் பண்ணது. நிறைய பேர் கைதியோட பார்ட் 2 மாதிரி இருக்குன்ற மாதிரி விமர்சனம் பண்ணாங்க. பட் ஆனால் படம் அந்த மாதிரி இல்லை. அந்த பிரியாணி சீன் ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சார்? ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நான் கதையாக பண்ணும்போது பிரியாணியோட சாங் வந்து ஆக்சுவலாக ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பார் அந்த ஆள், அந்த ஒரு ராமநாயுடுன்ற ஒரு லாட்ஜிங் அண்ட் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் மாதிரி ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாருன்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் அந்த சாங் வந்து நம்ம அங்கே வைக்கணுன்ற மாதிரி எங்களுக்கு தோணலை. ஏன்னா கடைசியாக படம் முடியும் போது நம்ம வைக்கலாம், படம் முடியும் போது ஒரு சாங்கை வச்சு முடிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதனால் அந்த சாங் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் என்ன ஆச்சு, படத்தோடைய வெர்ஷன் பார்க்கும்போது என்ன ஆச்சு, இது கிளைமேக்ஸில் வந்து ஒரு சாங்கோட முடிக்கிற அளவுக்கு மாதிரி இல்லை, ஒரு எமோஷனோட முடியும் படம், ஒரு ட்ராஜடியான ஒரு எமோஷனோட முடியும். இங்கே போய் சாங் வச்சா அந்த மூடே போய்டும் தோணுச்சு எனக்கு. அப்போ அதனால் நாங்கள் பேசும்போது இந்த சாங்கை வேறு எங்கேயாவது இன்சர்ட் பண்ணிடலாம் அப்படின் போது எங்களுக்கு வேறு இடம் தெரியல, அதனால் அந்த இடத்துல சாங் இன்சர்ட் பண்ணோம். அதனால் இல்லாட்டி இன்னும் ஒரு ஃபேண்டஸியான படமாக இருந்ததுன்னா அந்த படத்தோட சாங்கை வந்து எண்டில் வச்சுருப்போம், இன்னும் கூட செட்டெல்லாம் போட்டு எடுக்கலான்னு பிளான்லாம் வச்சுருந்தோம். அப்புறம் இந்த படத்தோட மூடை கலைக்க வேணான்னு சொல்லி அப்புறம் அந்த இடத்துல ஃபுல் சாங் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரே ஒரு பார்ட் மட்டும் வச்சுட்டு முடிச்சிட்டோம். அந்த அவ்வளோ வேணான்னு சொல்லி எடுத்தது வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அது யோகி பாபு சார்லாம் இருக்காரு, அதனால் அப்படியே வச்சுட்டோம், அவ்வளோதான். அதுக்கு நிறைய கலையான விமர்சனங்கள் வரும். என்ன அந்த சமயத்தில் ஏன் அந்த சாங்கு அவங்க எந்த மூடில் இருக்காங்கன்னு கேட்டாங்க. பட்டு சில ப்ரொடக்ஷன் விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது, அந்த இடத்துல நம்ம எடுத்தே ஆகணும், வச்சே ஆகணும் ஆயிடுச்சு. படத்துக்கு வந்து நல்ல கெட்ட விமர்சனங்களாக நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் அதுக்கு கலைஞான விமர்சனங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் டைட்டானிக்கே எடுத்து நீங்கள் மறுபடியும் ஜுராசிக் பார்க் எடுத்தால் கூட அதில் வந்து இப்படி ஏன் அந்த டைனோசர் வாய் இப்படி போயிடுச்சுலாம் கேட்பாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க. இல்லை, கலவையான விமர்சனங்கள் எல்லா டைம்லையுமே எல்லாத்துக்குமே வரும். டூரிஸ்ட் ஃபேமிலியும் சொல்லிட்டு அந்த படம் நல்ல பெரிய ஹிட் குடும்பம், ஆனால் அதை பற்றியும் கலவையான விமர்சனங்கள் வரதான் செஞ்சுது இப்போ. அதனால் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. விமர்சனங்களை தாண்டி ஜனங்கள் வந்து இந்த படத்தை பார்க்குறாங்களா, அவ்வளோதான். விமர்சனங்கள் வந்து ஓவரால் ரொம்ப மோசமான ஒரு படமாக எடுத்திருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனம் வரும், அது பார்க்கலாம். பட் ஜனங்களுக்கு வந்து அப்படி இப்போது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே நிறைய மேனிப்புலேட்டிவாக இருக்குது. இந்த மேனிப்புலேட்டிவாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டென்ட் ஜங்க்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் ஜங்க் இருக்கிறதுனால ஒரு சேனலில் வந்து இந்த படம் வேறு லெவல்னு வாங்க, ஒரு சேனலில் வந்து இதெல்லாம் தேவையானுவாங்க, இன்னொரு சேனலில் வந்து பரவாயில்ல ஒரு வாட்டி பார்க்க. இது மாதிரி இருக்கும்போது ஜனங்களுக்கு எப்படி வந்து இது பண்ண முடியும்? அதனால் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஒரு ட்ரெய்லர் பார்ப்பாங்க, படம் போடுறாங்க, படம் பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னா ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சில பேர் ரிவ்யூ பார்த்துட்டு போகிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த ரிவ்யூ பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை, அவ்வளோதான். பர்சனலாக உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச சீன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்?
படமே எனக்கு எல்லா சீனுமே நாம் எழுதுனதுனால எந்த சீன் பிடிக்கும் எந்த சீன் பிடிக்காதனால எல்லா சீனுமே பிடிச்ச சீன் தான் எனக்கு. எதுவுமே பர்சனலாக இந்த சீன் எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது. எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமா இருக்கும். அந்த விஷயத்த வந்து நான் அது வந்து கண்டிப்பாக நான் வந்து நமக்கு எழுதும்போதே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி, எல்லாருமே நினச்சிருப்பாங்க இதோட படம் முடிஞ்சிடும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன விஷயம் அங்கே நடக்கும். அந்த விஷயத்தில் வந்து ஒரு யாருமே என்னடா அது இப்படி ஒரு போய் சொல்லி முடிக்கவே இப்படியா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெளியே வந்தபோது நிறைய பேர் கேட்டாங்க, ஏன்னாங்க இப்படி பண்ணிட்டீங்க, கடைசியில் இப்படி ஆயிடுச்சு பாவம் அப்படிலாம் சொன்னாங்க. பட் நீங்கள் நியாயமாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய முடிவு அப்படின்னு தான் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. வேறு எதுவாக இருந்தாலும் அது தப்பான ஒரு அர்த்தமாகவே போயிடும். ஒரு வேளை எது நடந்தாலுமே அது படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல, எது நடந்தாலும் அது. அதனால் இதுதான் கரெக்டான முடிவாக இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. இந்த படத்துக்கு அக்யூஸ்டுன்னு தலைப்பு வைக்கிறதுக்கான ரீசன், அந்த படத்தில் யார் அந்த மெயின் அக்யூஸ்டாக இருக்காங்க? இல்லை, அக்யூஸ்ட்னால என்ன சொல்கிறீங்க நீங்கள்? குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். இட்ஸ் நாட் அ கன்விக்டட் வேறு, இந்த அக்யூஸ்ட்ன்றவங்க வேறு. எல்லாருமே இங்கே வந்து இந்த லோக்கலில் இவன் அக்யூஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்களே. அக்யூஸ்ட்னா குற்றவாளி கிடையாது. அக்யூஸ்ட்னா வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தான். இட்ஸ் நாட் அ கன்விக்டட் இது. அப்போது நம்ம வந்து அந்த கேரக்டர் வந்து அவங்க குற்றம் சாட்டப்படணும். எதுக்காக குற்றம் சாட்டப்பட்டிருக்கான்? அதுக்கு அந்த செகண்ட் ஹியரிங் அவங்க கூட்டு போகிறாங்க. கூட்டு போனால் கோர்ட்டில் விசாரணை நடக்கும். அந்த குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவரை கூட்டு போகிறாங்க. அந்த அக்யூஸ்டை கூட்டு போகிறாங்க. கூட்டு போகும்போது அவனுக்குரிய பிரச்சனைகள் என்னன்றது தான் நம்ம சொல்லுவோம். அதனால் அது வந்து அதுதான் சரியான டைட்டிலாக இருக்கும்னு தோணுச்சு. குற்றம் சாட்டப்பட்டவர்னு டைட்டில் வைக்க முடியாது இல்லை, அதுக்கு வந்து நல்லா இருக்குமான்னு தெரியல எனக்கு. அக்யூஸ்ட் தான் எல்லாருக்குமே தெரியுன்றதுனால அந்த அக்யூஸ்ட்டை வச்சோம். ஆல்ரெடி கன்னடா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக பார்க்குறீங்க நீங்கள்? டிஃப்ரென்ஸு அப்படின்லாம் நான் எதுவும் பார்க்கல. ஏன்னா நான் தான் சொன்னேன், நான் ஒரே தயாரிப்பாளர்கிட்ட 5 படம் பண்ணுவேன்ற முறையில் என்னுடைய கன்னட பட தயாரிப்பாளருக்கு தமிழ் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன் ஒரே படம் ரீமேக் கூட பண்ணேன்னு சொல்லி. நிறைய பேர் வந்து என்னுடைய கன்னட படத்தை பார்த்துட்டு கூட இது வந்து என்னென்ன இந்த படம் தமிழ் படம் மாதிரியே பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கன்னட படம் மாதிரியே இல்லை தமிழ் படம் மாதிரியே பண்ணியிருக்கீங்க. இப்போ தயாரிப்பாளருக்கு கன்னட படம் ரொம்ப பிடிக்கும், தமிழ் படம் ரொம்ப பிடிக்கும். நான் முதல்ல பிரஜ்வல் தேவராஜ் வச்சு ஜீவான்னு ஒரு படம் பண்ணேன். அப்போ அந்த தேவராஜ்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் நடிகர், இங்கே கூட நிறைய படம்லாம் பண்ணியிருக்காரு சின்ன அதில். அவர்கிட்ட நான் கதை சொல்லும் போது, நீங்கள் என்ன விஜய்க்கு கதை சொல்கிற மாதிரி கதை சொல்கிறீங்க எனக்கு, என் பையனுக்கு அப்படின்னாரு. இல்லை சார் அப்படி இல்லை சார், நான் அங்கேயே அந்த இண்டஸ்ட்ரியிலே வளர்ந்ததுனால அப்படி இருக்கேன் அப்படின்னு. ஓகே, நல்லா இருக்குது கதை, ஜீவான்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அதனால் எல்லா கதையுமே எனக்கு கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து அந்த மாதிரி ஒரு தமிழ் நேரட்டிவான கதையாக தான் இருந்துச்சு. எனக்கு டோட்டலாக கொஞ்சம் வெற்றிமாறன் சாரோடைய பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமா பண்ணணும்னு ஒரு இருந்துச்சு. டோட்டலாக அவருடைய சைட்லேயும் போகக்கூடாது. அதனால் நம்ம கொஞ்சம் அதனால் எனக்கு இண்டஸ்ட்ரியில் பற்றி பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா நான் அங்கே பண்ணும்போது ஏன்னா நான் எனக்கு இப்போ கன்னடா கொஞ்சம் தெரியும், பேச தெரியும். அப்போல்லாம் தெரியாது எனக்கு. அப்போ எல்லாமே தமிழில் தான் சொல்லுவேன். எல்லாருக்கிட்டையுமே அந்த டைலாக் பேசி காமிக்கணும்னு தமிழில் தான் சொல்லுவேன். யார்ட்டுமே சொல்லாத ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து 40 வயசுக்கு மேலே உயிரோடு இருந்தால் அவங்களாம் ரவுடியே கிடையாது. அது ஆக்சுவலாக என்னோடய கன்னட படத்தை வச்சு டைலாக் தான் அது. அந்த படத்துலேயே அங்கே ஒரு கணப்பான ஒரு படம் பண்ணேன். அதில் ஒரு கேங்ஸ்டர் ஸ்கிரிப்ட் தான் பண்ணேன். அதில் ஒரு சீன் இருக்குது. அதில் ஒரு சீனில் அந்த டைலாக் வரும், 40 வயசுக்கு மேலே உயிரோடு இருந்தால் அவங்களாம் ரவுடியே கிடையாதுன்னு. அது அப்படியே இங்கே வந்து அதை அதை வந்து பெரிய வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்டர்ன் வெர்ஷனாக பண்ணேன், அவ்வளோதான். படத்தில் விஜய் சார் பற்றி ரெஃபரன்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த மூவி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க விஜய் சாரை பற்றி பேசுறது, நீங்கள் பர்சனலாக விஜய் சார் ஃபேனா? பர்சனலாக விஜய் சார் ஃபேனான்றது, விஜய் சார் வந்து ஒரு டைமில் நான் மாஸ்டர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் அவர் கூட நல்லா பழகிட்டு இருந்தேன். என் கூட நல்லா பழகிட்டு இருப்பார். நான் ஃபஸ்ட்டு என்னை பார்க்கும்போதே ஐ அட்மையர் யூ அப்படின்பாரு. அதுக்கப்புறமா வந்து நிறையா கதையெல்லாம் கேட்கும்போது கூட குஷி படத்தோட கதையெல்லாம் வந்து டைமில் ஒரு டைம்லலாம் என்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குது அந்த கதை, நல்லா இருக்குல்ல, ஜாலியாக இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் அப்போல்லாம் சொல்லியிருக்காரு. அப்புறமா நான் ஆக்ட் பண்ணுறதுலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரே எனக்கு பர்சனலாக வந்து கூப்பிட்டு துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் அவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்து நெஞ்சு நிலையன் படம் அவங்க அப்பா என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. பெரிய அண்ணான சூர்யா கூட படம், அவரும் அப்பா தான் டைரக்ஷனு, அதுலேயும் வாய்ப்பு கொடுத்தாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் அந்த டைமில் ஒரு பெரிய இன்சிடென்ட், இது வரைக்கும் நான் எந்த பேட்டிலையும் எங்கேயுமே சொன்னதில்லை அந்த விஷயம். விஜயோடைய அப்பா எஸ் சந்திரசேகர் வந்து என்னை ஒரு நாள் பலார் நடிச்சிட்டாரு. அந்த பெரிய அண்ணான்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு கான்வர்சேஷன், ஒரு டைலாக் சீன் நடக்கும். அப்போது யாரோ ஒருத்தர் டைலாக் பேசணும், அந்த டைலாக் பேசாமல் நின்றுட்டார். ஆக்சுவலாக அவர் பேசுனதுக்கப்புறம் தான் நான் பேசணும். ஆனால் அவர் பேசாமல் நின்ன உடனே நான் அவரே பார்க்குறேன், பேசலேன்னு சொல்லிட்டு சரி நம்ம எடுத்துருவோம்னு சொல்லிட்டு எடுத்த உடனே வந்துட்டு என்னையா இப்படியே பண்ணுவாங்க அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு பலாரம் அடிச்சிட்டார் எல்லாருக்கு வரைக்கும். அந்த டைமில் எனக்கு அப்படியே
அப்படியே ஒரு மாதிரி கலங்கி போயிட்டேன் அப்படியே. அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங் முடியிற டைமில் வந்து கூப்பிட்டுனாரு, சாரிப்பா நான் வந்து ஒரு டென்ஷன். இல்லை சார் நான் பண்ணல. இல்லை நீ பண்ணல அதில் வேறு விஷயம். அந்த டைமில் எனக்கு அது யாரும் பண்ணலன்னு தெரில. அது சாரிண்ணா. என்ன சார் நீங்கள் சாரிலாம் கேட்குறீங்க? இப்போ ஐயோ பரவாயில்ல சார், டேரக்டராக நான் வந்து அது பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் விஜய்கிட்ட போய் சொன்னேன், விஜய் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு வாட்டி அப்பா அடிச்சிட்டாரு, என்ன பலார்னு அடிச்சிட்டாரு. விடுங்க, எங்கள் அப்பா கிட்ட அடி வாங்கின எல்லா டேரக்டருங்கெல்லாம் பெரிய ஆள் டேரக்டர் ஆகிட்டாங்க. எங்கள் அப்பாட்ட அடி வாங்கினவங்க எல்லாம் பெரிய டேரக்டர் ஆகிட்டாங்க, நீங்களும் ஆயிடுவீங்கன்னு அன்றைக்கி விஜய் சொன்னார். இப்போ நினச்சி பார்க்குறேன் அந்த விஷயத்த, ஒருவேளை அன்றைக்கி விஜய் சொன்னது நடந்துச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்போல்லாம் எனக்கு டைரக்ஷன் ஐடியாவே கிடையாது. ஆனால் அன்றைக்கி விஜய் சொன்னது இது, விடுங்க எங்கள் அப்பாட்ட அடி வாங்கினவங்களாம் பெரிய ஆள் தான் அப்படின்னாங்க. டேரக்டரும் ஆகிட்டாங்க, பெரிய டேரக்டராக இருக்காங்க, நீங்களும் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக இப்போ விஜய் சார் படம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்கேஸ் படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு ஏதாவது கதை வச்சுருக்கீங்களா? விஜய்க்கு கதையெல்லாம் இல்லாமல் யாராவது, அதாவது எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும்ல, விஜய்க்கு கதை பண்ணணும் படம் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல, அதெல்லாம் இல்லாமல் இருக்குமா? இனி வரைக்குமே அதெல்லாம் வந்து, ஏன்னா நமக்கு வந்து ஒரு அதெல்லாம் ஒரு பூஸ்டப் தானே. போய் உட்காந்தா போய் விஜய்க்கெலாம் வந்து அப்படியே அவ்வளோ நல்ல கதையெல்லாம் இருக்கும் நம்மக்கிட்ட போய் சொல்லணும். ஆனால் தெரியல, விஜய் சார் வந்து அடுத்து அரசியல் பிரவேசமில் இருக்கார், அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரில் அவருடைய கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதனால் அதில் அவருடைய கேரியரில் பெருசாக வரணும். இன்னும் ஏன்னா ஒரு ஜனநாயகன் படம் கடைசி படம் கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம இப்போ எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. நம்ம எல்லாமே ஜனங்க கிட்ட தானே இருக்குது. அது மக்கள் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதானே. அவருடைய கடைசி படமாக அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், மறுபடியும் படம் நடிக்காமலும் இருக்கலாம், அவர் வந்து அரசியலில் பெரிய ஆளாகி மறுபடியும் ஒரு பெரிய இதுவும் பண்ணலாம். அது நம்மக்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. இதில் இறைவனோட தீர்ப்பு தானே எல்லாமே நடக்கும். அவர் வரணுன்னு இருந்தால் வரணும், இல்லாட்டி ஜனங்களை இன்னும் மறுபடியும் படம் பண்ணணுன்னு இருந்தால் பண்ணுவார், அவ்வளோதான். மற்றபடி அப்படி படம் பண்ணுறாரு அப்படி இருந்துன்னா உடனே முதல்ல போய் நான் போய் சொல்லுவேன், சார் விஜய் சார் என்கிட்ட கதை இருக்குது சார், கேளுங்க சார். இந்த படத்தில் நிறைய பேர் காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் யோகி பாபு வச்சு நீங்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு போகிற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் முதல்ல யோகி பாபு ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கதையோடு இருக்கார், இல்லாட்டி எங்கேயாவது ஒரு ட்ராக்கில் வந்துட்டு போகிற மாதிரி இருப்பார். ஆனால் யோகி பாபு சார் வந்து இந்த படத்தில் கதையோடு இருப்பார், ஒரு அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றுற மாதிரி விஷயம் மாதிரி எல்லாமே வச்சுருப்பாரு. அதில் அவருடைய, ஏன்னா இது காமெடி கதையும் கிடையாது, இட்ஸ் நாட் அ காமெடி ஃபிலிம். நாங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அந்த இடத்துல வந்து யோகி பாபு சார் இருந்தால் அந்த இடம் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகும். அந்த இடத்துல வந்து அவருடைய ஒரு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு லார்ஜ் இருந்தாங்க. ஈவன் நீங்கள் தான் முதல் சொல்கிறீங்க ஒர்க் அவுட் ஆகலாம். நிறைய பேர் வந்து யோகி பாபு வந்து இருந்தது ஒரு பெரிய ரிலாக்ஸ்டாக. ஒரு யோகி பாபு சார் அவரும் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் டேட் கொடுத்து எல்லா சீன்லேயும் எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவருடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்துச்சு. அவருடைய டைலாக்ஸு, பஞ்ச் டைலாக்ஸு எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்வியா, டாக்டர் திவாகர் வாட்டர்மெலான் ஸ்டாரை படத்துக்குள்ளே எப்படி கொண்டு வரணும்னு யோசிச்சிங்க? அது ஆக்சுவலாக வந்து அந்த 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 நீங்கள் படம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த இடம் வரும்போது அந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த போலீஸு அந்த விஷயம் வந்து அந்த ஒரு கைதியை பார்க்க அரெஸ்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடக்கணும்னு யோசித்தேன். அப்போது இந்த ட்ரெண்டிங்கில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். இப்போது அங்கே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு என்ன ஒன்று இருக்காங்க பார்க்கும்போது அதில் யாராவது ஒருத்தரை கூப்பிடலாம், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை யாராவது கூப்பிட்டு நம்ம பண்ண வைக்கலாம்னு யோசிக்கும்போது இவர் பார்க்கும்போது அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் என்னடா இது இப்படி பண்ணியிருக்கிறார் ஒரு ஆள், நம்ம அப்படியே சூர்யாவை டெக்கோட் பண்ணுறாருன்னு. அப்புறம் நம்ம டீம்கிட்ட பேசினேன், இவர் வச்சு எதாவது பண்ணலாமா அப்படின்னு. சரி சார் பண்ணுவோம், பேசி பார்ப்போம்னு, இப்படி ஒரு கேரக்டரை வச்சு பண்ணுவோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அப்போ வந்து இது மாதிரி ஒரு இருக்கணும். ஆனால் வந்து அவரை போர்ட்ரேட் பண்ணி அவரை வந்து பெருசாக நம்ம கொண்டு வந்து அவரை வந்து இது பண்ணணும் இல்லை. அவர் பண்ணுற விஷயம் என்னென்னு அவர் அதான் அந்த படத்தில் யோகி பாபு சொல்லுவார், மேலே தமிழ் சினிமாவை காப்பாற்றணும், ஒருத்தன் துடிச்சுன்னுக்கிறான், காப்பாற்றுறானோ இல்லை போட்டு தொங்குறானோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரி அவரோட ஓப்பனிங் கிடைக்கும். அப்புறம் அந்த நம்ம கூட இந்த கான்செப்ட்னு சொன்னார், சார் யார் இவன், சார் இவன் தர்பீஸ் சைக்கோ சார் அப்படின்ற மாதிரி. அவனும் அதை பூஸ்ட் பண்ணிலாம் ஒன்றும் சொல்லனாங்க, அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு. அதை வந்து ஒரு சிவாஜிக்கெலாம் எங்களுக்கு நெஞ்சு வலிக்குதியா விட்டுறியா எங்களை அப்படின்ற மாதிரி தான் அதை வச்சோம் நாங்கள். அது சர்க்காஸ்டிக்காக அது வந்து நாங்கள் வந்து படத்தில் அவரை கொண்டு வரணும்லாம் கிடையாது. இது புரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்கும் ஜனங்களுக்கு புரியும். அவ்வளோதான். உங்களோட மற்ற படங்கள்லையுமே இந்த மாதிரி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் இது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணாதெல்லாம் அது நமக்கு கதையில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல அந்த மாதிரி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமஸாக ரீல்ஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் சரி, நமக்கு கதைக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டுச்சு, அந்த இடத்துல ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது தப்பு இல்லையே.
நீங்கள் சிவகார்த்திகேயன் சார்லாம் வந்து நம்மளெல்லாம் விஜய் டிவிலாம் இது பண்ணிட்டு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார். ஸோ யார் எந்த விதை எந்த மண்ணில் முளைக்கும்னு யாருக்குமே தெரியாதுல்ல. அதனால் அதுக்காக இதுக்கும் திவாகரையும் முடிச்சு போட்டுறாதீங்க. நான் அது மாதிரி சொல்ல வரல. பட்டு ட்ரெண்டிங்கை கொண்டு இன்றைக்கி வந்து பாருங்கள், எந்த யூடியூப் சேனல் வந்தாலும் அவர் வெளியேறினார், அது வெளியேறினார், இது வெளியேறினார், அதை போட்டு தானே இன்றைக்கி ஃபேமஸ் ஆகிறாங்க. எல்லா இடத்துலையுமே பார்க்குறேன் நான். வேணான்னா ஒதுக்கி விடுறதுக்கும் மீடியாவுக்கும் தெரியல, வேணாம் இவன் தேவையே இல்லை, அவனை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி எல்லாம் கூப்பிட்டு வச்சு தள்ளிடணும். ஸோ ஏதோ ஒன்று நடக்குது இல்லை ஜனங்களுக்கு. இன்னும் அது யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும், அதை பார்த்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. யூஸ் பண்ணுறதை பற்றி தப்பு கிடையாது. அது நல்ல டேலண்டடாக இருந்தாங்கன்னா நல்ல விதமாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் வேறு மாதிரி ஆட்களாக இருந்தால் நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ண முடியுமோ அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இப்போ நிறையா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்களே, ஏன்டா யூஸ் பண்ணோன்ற மாதிரி ஒரு கட்டத்தில் யோசிச்சிருக்கீங்களா? நான் அதான் சொல்கிறேனே, ஏன்னா இந்த மூவிக்கு அப்புறம் தான் நிறைய சர்ச்சைகள் வந்து. ஆமாம், நாங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி இதுவுமே அந்த ஆள் பண்ணல. அம்மா அந்த ஆள் பண்ணுறதை வந்து அந்த ஆள் பயங்கரமாக ஐயோ அதாவது இந்த இது சொல்லுவாங்களே, பைபிளில் சொல்லுவாங்க, தான் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் சொல்கிற மாதிரி அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த இன்னசென்ட்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சோம். தவிர ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுவார், அட்லியை பற்றி தப்பாக பேசுவார், சூர்யாவை பற்றி தப்பாக, அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. அந்த டைமில் அது மாதிரிலாம் தோணவும் இல்லை. இப்போ 4 பேர் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணோன்னா அது அவருக்கு தானாக வந்துச்சு போல இருக்குது. ஓ இவர் அட்லினா யாருன்னு தெரியாது, சூர்யானா யாருன்னு, அது மாதிரி ஒரு அந்த ஆட்டிடியூடு வந்து அந்த டைமில் அவருக்கு அது மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் 4 பேர் கூப்பிட்டு இன்டர்வியூ ஆனோன்னா நம்மளும் ஒரு பெரிய ஆள் தான், நம்மளும் ஒரு சமூகத்தில் பெரிய ஆள் தான் நினச்சி பண்ணுறாரோ என்னமோ தெரியாது. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் நடிக்க தெரியும், மற்றவங்களுக்கு நடிக்கவே வரல. ஏங்க அது இப்போ நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க. அவருக்கு தான் நடிக்க தெரியும், மற்ற அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அவருக்கு தான் நடிக்க தெரியும், மற்றவங்களாம் நடிக்க தெரியாது, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? அதை பார்க்குறவங்க எல்லாமே ட்ரோல் மெட்டீரியலாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அது கீழே இருக்கிற அத்தனை கமெண்ட்டில் ஒரு 300 கமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த 300 கமெண்ட்டில் ஒரு 5 கமெண்ட்டை தவிர மீதி 245 கமெண்ட் 250 கமெண்ட்டு வந்து 95 கமெண்ட்டும் ஒரு மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டாக தான் இருக்குது. அதை கூட வந்து நான் அந்த ஆளை பார்க்கும்போது இது கூட அந்த ஆள் பாசிட்டிவாக எடுத்துக்கிறானே, என்னை போய் என் மேலே ஹேட்டர்ஸ் இருப்பாங்கம்மா கண்டிப்பாக இருப்பாங்கம்மா, நான் வந்து அதெல்லாம் கவலைப்படலம்மா அப்படிமா சொல்லிட்டே இருக்காரு. அதை கூட பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறார். நான் என்ன பண்ணுறது? அவருக்கு அவ்வளோதான் அது தெரியுது போல. அவர் ஆழ் மனசில் போய் சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் அடுத்த சிவாஜி அடுத்த கமல்னு சொல்லிட்டாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஆழ் மனசில் இருக்கிற அந்த அம்பியோ எவனோ வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும் அவர் யார் என்னன்னு. அது வரைக்கும் இப்படி தான் அவர் எல்லா இடத்துலையும் போய் அசிங்கப்பட்டு வரணுமோ என்னன்னு தெரியல. செட்டில் இருக்கும்போது இது மாதிரி ஏதாவது ஆட்டிடியூட் காட்டி அவர் அங்கே வந்த போதும் அப்படி தான் பண்ணி காமிச்சார். நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த போதுமே யோகி பாபு சார் பாருங்கள் சார் நான் இப்படி நடிக்கிறேன் சார் பாருங்கள் சார் நான் ஒரு அந்நியன் மாதிரி நடிக்கிறேன் சார், அது மாதிரி நடிக்கிறேன் சார் சொல்லிட்டு அவரும் பண்ணி காமிச்சு தான். அதான் சொல்கிறேனே, அவருக்குள்ளே போய் யாரோ போய் உட்காந்துட்டாங்க. போய் அந்த உட்காந்ததுக்கப்புறம் அதை ஒன்றுமே பண்ண முடியல அவரால். அது இன்னும் கூட அவர் பண்ணிட்டு தான் இருக்கார். அது மாதிரி ஒன்றும் பண்ண முடியல. இப்போ கூட நீங்கள் கூப்பிட்டீங்க இன்டர்வியூ பண்ணிங்கன்னா பண்ணிக்காமி தான் செய்வார் அவர். அது வந்து அது எங்கேயாவது இதான் இப்போது எல்லா யூடியூப் சேனல்லையுமே வந்து கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க தெரியுமா, இப்படி பண்ணு தெரியுது இல்லை ஜனங்களுக்கு. ரியல் டேலண்டடாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் எப்படி அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து எக்ஸாம்பிளுக்கு சிவகார்த்திகேயன் சார் எடுத்துக்கங்க. அவர்லாம் வந்து ஒரு ஆங்கராக தான் இருந்தார். எவ்வளோ இப்போ புகழ், அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ பேர் அவங்க எல்லாமே ஆங்கராக இருந்தாங்க. ரியல் டேலண்டடாக அவங்களுடைய பொசிஷன். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய அடுத்தடுத்த படங்கள் கிடைக்கிறது இல்லை. அப்படி சொல்கிறீங்க கிடைக்கிறதுலன்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு இதில் வந்து பிஸியாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக புகழ் சார் புகழாகட்டும் வேறு எந்த கேரக்டராக இருந்தாலும் இந்த மாதிரி ரியல் டேலண்டோடு வர்றவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் பிஸியாக தான் இருப்பாங்க. மாறன்லாம் வந்து ஜெயா டிவியில் வந்து சாதாரணமாக பண்ணிட்டு இருந்தார், தெரியும்ல உங்களுக்கு மாறன். அவர்லாம் இன்றைக்கி எவ்வளோ பிஸியாக இருந்தால் நான் ஆர்டிஸ்ட் சந்தானம் கூட குரூப்பில் எவ்வளோ பிஸியாக. ரியல் டேலண்ட் கண்டிப்பாக பெரிய ஆள் வருவாங்க. இவங்களெல்லாம் வந்து வருவாங்களா என்னென்னா காலம்தான் பதில் சொல்லணும், நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு இடத்துல வந்து இவங்கெல்லாம் யூஸ் பண்ணால் தான் அவங்களுடைய யோகியதை என்னன்னு நமக்கு தெரியும், அவங்க வந்து என்ன லெவலில் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி டைம்லலாம் அவங்களால சர்வை பண்ணவே முடியாது. அதுவும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ரியல் டேலண்ட்டுக்கும் ஃபேக் டேலண்ட்டுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வரைக்கும் நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.